தொண்டர்களை நல்வழிப்படுத்துறது தான் ஒரு தலைவனோட வேலையா இருக்கணுமே தவிர ஒரு விடுதலை சிறுத்தை சார்ந்த நபரும் குறைஞ்சது 5 கேஸ் வச்சிருக்கணும் 10 கேஸ் வச்சிருக்கணும் அவன் தான் வந்து சிறுத்தைன்னு சொல்லி ஒரு கேஸ் கொலை கேஸா இருக்கணும். அதை வந்து மேடையில் ஒருத்தர் பேசி இன்றைக்கு வந்து தொண்டர்களை வந்து குண்டர்களாக மாற்றி வச்சிருக்காரு பொழுது எந்த மாதிரி சமூகத்தை திரும்ப கட்டமைக்கிறார் சார்? குண்டர்கள்லாம் இல்லை சார், இவெல்லாம் பொறுக்கி லும்பன்களா கொஞ்சம் பேர் வச்சிருக்காரு சார். கொஞ்சம் பேர் நல்லா தான் இருக்கிறாங்க சார். குண்டர்கள்லாம் சமூகத்தின் மீது தாக்குதல் நடக்கும்போது நீ திருப்பி தாக்குதல் நடத்தணும்ல. கரெக்ட். ஏய் நான்லாம் யார் தெரியல, நான் பெரிய ஐட்டங்காரன், எங்கள் ஊர்லேயே வந்து பிஏ கலந்துட்டியா அப்படின்னு ரிட்டாலியேஷன் பண்ணியிருக்கணும்ல சார். இவெல்லாம் லும்பன் சார், கூலிப்படை. திருமாவளவனோட கூலிப்படை. எப்பா என்னப்பா இந்த மாதிரி பேசினீங்கிறாங்க, நீ விட்டுனுக்குறீங்க. என்னது வந்து தலைவர் இதை பார்த்துறாங்க. நீங்கள் அமைதியாக இருக்கிற வரைக்கும் உங்களை தாக்கிக்கிட்டு இருந்த நபர்கள் நீங்கள் திருப்பி ஒரு அடி அடித்த உடனே ஒரு தாடி வச்சவங்களாம் தரையில் விழுந்து மீசையில் முழு தாடியெல்லாம் மண்ணாகி தலைதறிக்க ஓடுற காட்சியை நம்ம பார்க்குறோம் சார். நம்ம பிள்ளைங்க, நம்ம அண்ணன் தம்பி அப்படி நம்ம பார்க்குறோம் சார். அந்த ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதுவரை நான் வந்து ரொம்ப அமைதியாக தான் இருந்தேன். டிஃபன் பண்ணி நம்ம பார்த்து தெரிஞ்ச என்னப்பா என்ன சொல்லுங்கிற தவிர அதுக்கப்புறம் நம்ம மனுஷன் தானே. கரெக்ட்.